வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன். நேர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எக் ரைஸ் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கோஸு, பச்சை மிளகாய், பட்டாணி, பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், ஆஃப் லெமன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு எண்ணெய், 5 முட்டை, மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இந்து உப்பு, மஞ்சத்தூள், நமக்கு வந்து சோம்பு, நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான சோம்பு, ரைஸ் வந்து உப்பு போட்டு வடித்து நல்லா வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபேன் எடுத்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். முட்டை வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க. எப்பவுமே எண்ணெயில் உப்பு சேர்த்தா நம்ம போட வேண்டிய எந்த பொருளும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ வெடிக்காது. நான் இப்போ வந்து அதுக்காக சேர்க்கலை, இந்த முட்டைக்காக நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்குள்ள லைட்டாக வந்து மஞ்சள் பொடி லைட்டாக சேர்த்துக்குங்க. இந்த மஞ்சள் பொடி சேர்த்து இந்த முட்டையை வந்து நல்லா இருந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மஞ்சள் பொடி, உப்பு, ஆயில் 3 போட்டிருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு இது வந்து நம்ம வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். பவுடராக தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக சேர்த்துக்கணும். இப்போ வந்து இது நல்லா வறுபட்டுச்சு. இந்த முட்டை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பொடி மசாலா நல்லா அழகாச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். அதே தவாவில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே சோம்பு கொஞ்சமாக அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சோம்பு நல்லா பொரியும் போது கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சிட்டோடனே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கலாம். இதில் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம வெட்டி வச்சுக்கிற எல்லா காயும் வந்து இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, முட்டைகோஸ் இது எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ வந்து இப்போ வந்து லாஸ்ட்டாக அந்த காயில் நல்லா வந்து இந்த காயில் வந்து உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டு வதக்கிடணும். இப்போ வந்து சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சாதத்தில் நம்ம சாதம் ஏற்கனவே சாதத்துலேயும் உப்பு போட்டு வச்சு நம்ம காய் வதக்கும்போது கொஞ்சம் நம்ம உப்பு தான் போட்டோம். ஆனால் இருந்தாலும் பத்தலை. அது போட்டுட்டு 1/2 லெமன் எடுத்து இப்படி நம்ம இடத்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி நம்ம புழிஞ்சு இதில் விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சாதத்தில் நம்ம சாதம் ஏற்கனவே சாதத்துலேயும் உப்பு போட்டு வச்சு நம்ம காய் வதக்கும்போது கொஞ்சம் நம்ம உப்பு தான் போட்டோம். ஆனால் இருந்தாலும் பத்தலை. அது போட்டுட்டு 1/2 லெமன் எடுத்து இப்படி நம்ம இடத்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி நம்ம புழிஞ்சு இதில் விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இருக்குல்ல, இது மேலே அழகாக தூவி விட்டுருங்க. கருவேப்பிலை தூவி ஒரு கிளறி நம்ம எடுத்துடலாம். முடிஞ்சிச்சு. ஏன்னா காய்கறிலாம் எதுக்கு போட்ட எக் ரைஸ்லனா பசங்க வந்து எல்லாமே இந்த காய்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட எக் ரைஸில் வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து முட்டை சாதம் வந்து செஞ்சிட்டோம். அதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து பூண்டு ஊறுக்காய், உங்களுக்கு என்ன ஊறுக்காய் பிடிக்குதோ, பூண்டு ஊறுக்காய், லெமன் ஊறுக்காய், மாங்காய் ஊறுக்காய், எது பிடிச்சாலும் இதை வந்து சைடிஷாக வச்சு சாப்பிடுங்க. ஆனால் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க, நல்லாயிருக்கும்.